மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள நீராட போதுயிர் போதுமினோ நேரிழையீர் நீராட போதுயிர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுமியராள் சீர்மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுமியராள் கூர்வேல் கொடுதோழின நந்தகோபன் குமரன் கூர்வேல் கொடுதோழின நந்தகோபன் குமரன் ஏராத கண்ணி யசோதை இளம் சிங்கம் ஏராத கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் ஓஹதான் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் ஓஹதான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆரோர் புகழ பழிந்தேலோர் எம்பாவாய் ஆரோர் புகழ பழிந்தேலோர் எம்பாவாய் மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். இந்த மாதத்தை வியாஜமாக வைத்துக்கொண்டு பல பல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நினைத்தாள் தாயார். அவளே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரத்தில் பெரியாழ்வாருக்கு பெண்ணாக ஆண்டாளாக தோன்றினாள். அந்த ஆண்டாள் பக்தி ரசத்தோடு பாடிக் கொடுத்ததுதான் திருப்பாவை என்னும் இந்த பிரபந்தம். இந்த திவ்ய பிரபந்தமான திருப்பாவையில் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் பல பல ஸ்வாபதேசார்த்தத்தையும் ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள். ஆண்டாள் சிறு வயதிலிருந்தே கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்ச ஆண்டாளுக்கு ஒரு எண்ணம், நாம் கண்ணன் இருந்த காலத்தில் இல்லை, கிருஷ்ணர் இருந்தது எப்போ? துவாபர யுகம். துவாபர யுகத்துல நம்ம இல்லை, கலியுகத்துல இருக்கோம். கிருஷ்ணர் விபவாவதாரம் பண்ணி இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஆசைப்பட்டா அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சா. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலே அதுக்கு என்ன பண்ணா அப்படின்னு ஆண்டாள் விசாரம் பண்ணா.
அப்பதான் அவளுக்கு தெரிய வந்தது, அம்பாளை நோக்கி விரதம் இருந்தார்கள். காத்யாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி என்று அம்பாளை நோக்கி விரதம் இருந்தார்கள். அந்த விரதத்தை நானும் கடைபிடிக்க வேண்டாவோ? ஒரு சின்ன ட்விஸ்ட் கொண்டு வந்த ஆண்டாள். கண்ணனை வரிக்க வேண்டும் என்பதற்காக அம்பாள் மூலமா விரதம் இருந்தார்களா ஆயர் பெண்கள்? ஆண்டாள் கொஞ்சம் மாத்திவிட்டா. கண்ணனை அடைய வேண்டும் என்பதற்காக கண்ணனையே பிரார்த்திப்போம், அம்பாள் மூலமாக அல்ல. பிரார்த்திச்சா ஒன்றும் தப்பில்லை, அதனால கிருஷ்ணர் மூலமாவே கிருஷ்ணர் அடைஞ்சுள்ளாமே அப்படின்னு நினைச்சு மார்கழி மாதத்தில் அந்த நோன்பு இருந்தாள். பாவை நோன்பு என்று பெயர். அந்த பாவை நோம்பில் நாளுக்கு ஒரு பாசுரம் என்கின்ற கணக்கில் பாட வேண்டும். 30 பாசுரம். தனியா பாடக்கூடாது, கூடியிருந்து குளிர வேண்டும், தோழர்களோடு தோழிகளோடு பாட வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பாவை என்கின்ற பிரபந்தம் ஏற்பட்டது. இதுக்கு எவ்வளவு வியாக்கியானங்கள்! லுக் அட் தி எக்ஸ்குவிசிட் கமெண்டரிஸ் தட் ஹவ் கம். எவ்வளவு ஆச்சாரியர்கள், கொண்டாடாத ஆச்சாரியாலே இல்லை. இதனுடைய பெருமை தாய்லாந்து என்கின்ற நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெம்பாவை அப்படிங்கிற பேர்ல திருப்பாவை திருவெம்பாவை கொண்டாடுறானா எவ்வளவு பெருமை அந்த தேசத்துக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கும். அப்பேற்பட்ட ஆண்டாள் தோழிமார்களோடு சேர்ந்து அனுபவித்து பாடியதுதான் திருப்பாவை என்னும் இந்த பிரபந்தம். இது எப்போ பாடப்பட்டது? மார்கழி மாதத்தில். மார்கழி மாதத்துக்கு என்ன சுவாமி பெருமை? ஒருவேளை மற்ற மாதங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சலோ? அப்படி இல்லை. ஒரு தாய் தந்தையர், நிறைய குழந்தைகள் இருக்கும், உங்களுக்கு எந்த குழந்தை அப்படின்னு ஒரு வார்த்தை ஆரம்பிச்சோடனே ஒரு அந்த 10 குழந்தை இருந்தாலும் சட்டுன்னு ஏதோ ஒரு குழந்தை முன்னி ஞாபகத்துக்கு வந்ததுன்னா அதுகிட்ட என்னவோ ஒரு வசீகர சக்தி இருக்குன்னு அர்த்தம் இல்லை? ஒன்னே ஒன்று பார்த்துங்கோ. இப்போ ஒரு குழந்தை முக ஞாபகம் வந்து ஒரு தூங்கத்துக்காக ஏனைய குழந்தைகளை வெறுத்தாள் தாய். அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்தாள். அப்படியெல்லாம் இல்லை. ஒரு குழந்தை என்று இருந்து விட்டால் தாய் தந்தையர் தான் நன்னா இருக்கணும்னு நினைப்பா. ஆனா குழந்தைன்னு சொன்ன உடனே அந்த குழந்தை நீ மூஞ்சி தானே ஞாபகத்துக்கு வருது, ஏனைய குழந்தைகள் ஞாபகத்துக்கு வருது இல்லை இல்லையா? அந்த குழந்தைகளும் நன்னா இருக்கணும். அதே மாதிரி பெருமாள் எத்தனையோ மாதங்களை படைத்திருப்பினும் மார்கழி மாசத்துக்கு என்னவோ கண்டா அவருக்கு பிடிச்சிருக்கு. நான் தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் அர்ஜுனா என்று தெரிவித்தார். அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தில், மார்கழி திங்கள் இந்த மாதத்தில் மதி நிறைந்த நன்னாளால், இந்த சந்திரன் பிரகாசிக்கக்கூடிய நன்னாளால், உயர்ந்த நாளாயிற்றே, நல்ல புத்தி கூர்மை சேர வேண்டிய மாதமாயிற்றே, நன்னாளால் ஆள் ஆச்சரியத்தோடு சொல்றா, நீராட போதுவீர். சுத்தி இருக்கக்கூடிய தோழிமார்களை பார்த்து சொல்றா, நீராட போதுவீர், குளிக்க வேண்டும் என்பதற்காக தயாரா இருக்கலே, நீராட போதுவீர். போதுமினோ நேரிழையீர், நன்றாக ஆபரணங்கள் தரித்திருக்கக்கூடிய பெண்களே, நேரிழையீர். ஆபரணம் தரிச்சுட்டு இருக்கா. இப்ப பாவை நோம்புக்கு குத்தி காமிக்கணும். நோம்பெல்லாம் இருக்கும்போது இவ்வளவு ஆபரணம்லாம் போட்டுப்பாளா? அடுத்த பாசுரத்துல சொல்லுவோம். எப்பவுமே ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள போன உடனே முதல் நாள் இருக்கிற கடாபுடான்னு எல்லா ரூல்ஸையும் சொல்லிட்டா ஏன் தான் சேர்ந்தோமோன்னு ஆயிடும். அதை வரவேற்று வாங்கோ வெல்கம். இப்போ ஒரு ஹோட்டலுக்குள்ள போறோம்னா நமக்கு மாலையை போட்டு குங்குமத்தை இட்டு இதெல்லாம் பண்ற மாதிரி முதல் நாள் வாப்பான்னு சொல்லணும், வாமான்னு சொல்லணும், அப்புறம் மெதுவா ரூல்ஸை சொல்ல ஆரம்பிக்கலாம். அப்படிங்கிற கிரமத்துல ஆண்டாள் சொல்ற, நேரிழையீர், நன்றாக ஆபரணங்கள் தரித்திருக்கக்கூடிய பெண்களே. தரிக்கலாமா கூடாதான்னு இந்த பாசுரத்துல சொல்லவே மாட்டா, முதல் நாள்ல சொல்லவே மாட்டா. நீராட போதுவீர், போதுமினோ நேரிழையீர். எதுக்கு வந்திருக்கோம்? சீர்மல்கும் ஆய்ப்பாடி. சாதாரண ஆயர்பாடி அல்ல, சாதாரண கோகுலம் அல்ல, சீர்மல்கும் ஆய்ப்பாடி, செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஆயர்பாடி. ஓஹோ, அது எப்பவுமே இருக்கோ? எப்பவுமே உண்டு. எங்கள் கண்ணன் பிறந்த பிறகு இன்னும் நன்னா இருக்கு. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். ரொம்ப வயோதிக ஸ்திரீகள்லாம் இல்லை, நீங்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைகள்டி, உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஞானத்தை கொண்டாடிண்டே இருக்கலாம். செல்வ சிறுமீர்கள், சின்ன குழந்தைகளே. கண்ணனுக்கு சின்ன குழந்தைய கண்டாதான் பிடிக்கும். அதனால செல்வ சிறுமீர்கள். இப்ப யாரை கொண்டாட போறோம் தெரியுமோ? வாங்கோ எல்லாரும் சொல்றேன் நான் யாரை கொண்டாட போறோம்னு. கூர்வேல் கொடுந்தொழிலன். என்னன்னா இப்ப எங்க மாமனார் ஒருத்தர் இருக்கார். ஆண்டாள் மாமனார் ஆக்கியாச்சு. யார? நந்தகோபாலன். அதனால கூர்வேல் கொடுந்தொழிலன். கொடுந்தொழிலன் ரொம்ப ரொம்ப பார்பேரிக்கா இருப்பாரோ, அன்சிவிலைஸ்டா இருப்பாரோ, கொடூரமா இருப்பாரோ? வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம்னு சொல்றியேடி ஆண்டாள்? அப்பேற்பட்டவரா அவர்? இல்ல இல்ல, கிருஷ்ணரை ஏதாவது எறும்பு கடிக்க வந்ததுன்னா, எறும்புங்கிறத அப்படி சொல்றியே, எறும்பு இத்தினுண்டு தானே இருக்கும். ஆஹா, கிருஷ்ணரை கடிச்சு கொடுத்தோம்னா
அந்த நந்தகோபாலனால தாங்க முடியாது. எறும்பாக இருந்தாலும் என்ன பண்ணுவார், இந்த வேல் இருக்கணும், வேல் அதை நல்ல கூர்மை எல்லாம் தீட்டி அந்த எறும்ப இந்த வேலால கொன்னுடுவார். வேலால எறும்பை கொல்றதா? ஏண்டி ஒண்ணுமே புரியல. சாதாரணமா நசிக்கினாலே போயிடும். இல்லடி, அவருக்கு கொன்னே பழக்கம் இல்லை. அதனால கிருஷ்ணர் மேல அவ்வளவு ஒரு அன்பு. கிருஷ்ணர் ஏதாவது ஒன்று துன்புறுத்திடுத்துன்னு வச்சுக்கோ, அவருக்கு பழக்கமே இல்லாத போதிலும் வேலை எடுத்துக்கொண்டு வருவர். ஓஹோ, அவ்வளவு வீரம் போல இருக்கு. ஆமாமா, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். அவனுக்கு யாரு? அவர் அப்பேற்பட்ட குமரனுக்கு யார்? இவர் இளங்குமரன் இவன். அதனால கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஓஹோ, அப்படின்னா அப்பா புத்தி தான் வரும் போல இருக்கு. ரொம்ப கூர்மையா இருப்பார், அதே மாதிரி ரொம்ப கொடூரமா இருப்பார். ஏறார்ந்த கண்ணி. யசோதைய பார்த்திருக்கியோ நீ? எவ்வளவு அழகா இருப்போ தெரியுமா? ஆமாமா பார்த்திருக்கேன். தோழிமார்கள்லாம் சொல்ற ஆண்டாளை பார்த்திருக்கேன். ரொம்ப அழகாச்சியாவோ. அதுலயே அவள்லயே இது ரொம்ப அழகு தெரியுமோ? அவ கண்ணு தாண்டி, அதே கண்ணு தாண்டி கிருஷ்ணருக்கு இருக்கு. உடனே பார்த்தவாள்லாம் பார்த்தா, ஏண்டிமா அவ தேவகி கண்ணும் அவன் பிள்ளை, இவ கண்ணு எப்படி இவனுக்கு வரும்? அதெல்லாம் இல்லை. என்ன தேவகிக்கு பிள்ளையாக இருப்பினும் அந்த வளர்த்த யசோதைக்கு ஒரு பெருமை இருக்கு பாருங்க. தேவகிக்கு கூட சட்டுன்னு அது வந்துடாது. அப்பேற்பட்ட அந்த யசோதையின் கண்ணுதான் இவனுக்கு இருக்கு. ஆண்டாள் சொன்னா அதை நம்ம ஒத்துக்கணும். இதுல உட்கார்ந்து அவளுக்கு தானே இவர் பிள்ளை, இவளுக்கு வளர்ப்பு பிள்ளை இல்லை, கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டாள் சொல்லிவிட்டால் அதுதான் சத்தியம். அதனால ஏறார்ந்த கண்ணி, அப்பேற்பட்ட கண்ணழகோடு கூடிய யசோதை, ஏறார்ந்த கண்ணி யசோதை, அவள்தான் இளம் சிங்கம். அவள் யசோதையின் இளம் சிங்கம் இவர். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். இவர் எப்படி இருப்பார் சொல்லு? நந்தகோபாலன் குமரன்கிற, யசோதை பிள்ளைங்கிற. கார்மேனி, ஆகாயத்தில் திரண்டு கொண்டிருக்கக்கூடிய கருத்த மேகங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா தோழிகளே? ஆம் ஆம் ஆண்டாள். அந்த கார்மேனி, அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய கருமை இவன் திருமேனியில் இருக்கின்றது. கார்மேனி. திருக்கண்கள் எப்படி இருக்கின்றது? செங்கண். உபனிஷத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே நேத்திரங்கள் இவனுக்கு இருக்குடி. செங்கண். கண்கள் எப்படி இருக்குடி ஆண்டாள்? கதிர் மதியம், சூரியனைப் போலவும் சந்திரனைப் போலவும் இருக்கின்றதடி. அதனால கதிர் மதியம் போல் முகத்தான். அத்தனை உலகமே இவனுக்குள்ள தெரியறதுடி. அதுதான் எங்க அப்பா சொல்றார், சந்திர சூரிய உச்ச நேத்திரேன்னு நிச்சயப்படி சொல்லிட்டு இருக்கார். அதேதான் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். இவன் யாருன்னு தெரியுமோ? தெரியாதேடி ஆண்டாள், கிச்சுன்னு தாண்டி தெரியும். நாராயணனே. உலகத்தில் இருக்கக்கூடிய சேத்தன அச்சேதனங்கள் எவனுக்கு உடம்போ, எவன் அதை சரீரமாக கொண்டுள்ளானோ அப்பேற்பட்ட நாராயணன் இவன். ஓஹோ, பரமாத்மா இவன்டி. நம்ம யாரு? ஜீவாத்மா. இவன் தாண்டி நமக்கு மோட்சம் கொடுக்க போறான். நாராயணனே நமக்கே பறை. பறைனா வாத்தியம் இல்லையோடி. இப்ப வாசிக்கிறதுக்கு வாத்தியம் கொடுப்பார், சரீரத்தை விட்டு ஆத்மா போகும்போது மோட்சத்தை கொடுப்பார். நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர், உலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களே, ஆன்லைன்ல கேட்கக்கூடிய அன்பர்களே, ஆண்டாள் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இந்த நாளில், இந்த மாதத்தில், உயர்ந்த நாளில் சர்வலோகேஸ்வரனை, எங்கள் கிருஷ்ணனை கொண்டாட மாட்டீர்களா அப்படின்னு ஆண்டாள் இந்த முதல் பாசுரத்துல பிரார்த்திக்கின்றாள். ஆழ்ந்து கிடப்பவர்கள் ஆழ்வார்கள். பெருமாள் பிராட்டி என்னும் அந்த உயர்ந்த தம்பதியினிடத்தில் பிராவண்யம் கொண்டு அவர்களிடத்தில் பக்தி செலுத்த வேண்டும் என்பதற்காகவே பிறந்தனர் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் வரிசையில பார்த்தேன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், சுவாமி நம்மாழ்வார், மதுரகவியாழ்வார், குலசேகராழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கையாழ்வார், இவர்கள் ஈராக மற்றும் சுவாமி ராமானுஜரை பற்றியதான உயர்ந்த பிரபந்தம் அமுதனார் அருளி செய்தது ராமானுஷ நூற்றந்தாதியோடு சேர்த்து 4000 பாசுரங்கள். 4000ம் அடியோங்கள் வாழ்வே என்று தெரிவித்தார் சுவாமி வேதாந்த தேசிகன். அந்த ஆழ்வார்கள் வரிசையில் ஒரே ஒரு பெண்மணி தான், அது ஆண்டாள். ஏன்னா ஒத்தியா இருக்கா, மற்றவர்கள்லாம் ஆண்கள்னு சொன்னா ஆண்களாக நிறைய பேர் இருக்கலாம், ஆனா சிரித்திருப்பாளே ஒருவள் என்ன ஆச்சாரியர்கள் சொல்லுவா.
அத்தனை பேருக்கும் உண்டான அந்த வைபவத்தை காட்டிலும் ஒரு ஆண்டாளுக்கு உண்டான வைபவமே ஜாஸ்தி. அப்பேற்பட்ட கோதாநாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரத்தில் விஷ்ணு சித்தர்னு சொல்லக்கூடிய வேதாத்மாவான கருடஸ்வரூபியாக இருந்த பெரியாழ்வாருக்கு திருக்குமாரத்தியாக கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வாழ்ந்தாள். அவளும் தன் திருத்தகப்பனார், அதாவது விஷ்ணு சித்தருக்கு எப்படி கிருஷ்ணர் கிட்ட பக்தி இருந்ததோ அவளும் தன் பக்தியை கிருஷ்ணனிடத்தில் செலுத்தினாள். அவர் ஒரு பிரபந்தம் பெரியாழ்வார் திருமொழி என்று பாடினார். இவளோ 2 பிரபந்தம் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்று 2 பாடினாள். எப்படி கோபிகா ஸ்திரீகள் கண்ணனை அடைய வேண்டும் என்பதற்காக அம்பாளை நோக்கி விரதம் இருந்து காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி என்று மண்ணினால் சில பொம்மைகள் செய்து அம்பாளை வழிபட்டு கண்ணனை அடைய வேண்டும் என்று நினைத்தார்களோ, இவளும் ஒரு பாவை நோன்பு இருந்தாள். பாகவதத்தில் சொன்ன பாவை நோன்பு இவளும் இருந்தாள். கொஞ்சம் விதியை மாத்திவிட்டா. அம்பாளை பிரார்த்தித்து கண்ணனை அடைவதை காட்டிலும் கண்ணனையே பிரார்த்தித்து கண்ணனை அடைந்து விடலாமே என்கின்ற எண்ணத்தில் இந்த கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் பகவான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக உள்ளேன் அர்ஜுனா என்று சொன்னார். மார்கசீர்ஷ மாசம் தனுர்மாசம் என்ன பெயர் இந்த மார்கழி மாசத்துக்கு. மாதங்களில் சிறந்ததாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் நமக்கு ஒரு நாளில் கார்த்தால 4-6 பிராம முகூர்த்தம்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய, காரங்கார்த்தால பிராம முகூர்த்தத்துல எழுந்து படித்து ஏதேனும் விசாரித்தால் நன்கு சத்வகுணத்தோடு புறப்படும் என்பது நம் சான்றோர் பணித்த வாக்கு. அதற்கு ஏற்றாற்போல் தேவர்களுக்கு சிறந்த மாதமாக இருப்பது இந்த மார்கழி மாசம். ஏன்னா அவளுக்கு இது பிராம முகூர்த்த காலம். இந்த 12 மாசங்கள் 2 மணி நேரம் 2 மணி நேரமா பிரிச்சல்னா கார்த்தால 4 to 6 இருக்கு இல்லையா, இந்த 4 to 6 வரைக்கும் அது தேவர்களுக்கு மார்கழி மாசம். அப்படின்னா 6 to 8 தை மாசம். அப்படின்னா இது பிராம முகூர்த்தம் தேவர்களுக்கு. இந்த மாதத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கேசவன். அதனால்தான் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று பாடினாள் ஆண்டாள். மாதங்களில் சிறந்ததாக இருக்கக்கூடிய மார்கழி மாசத்தில் புராணங்களில் தலை சிறந்த புராணமாக கருதப்படக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தில் சொன்ன விதத்தில் பாவை நோம்பிருந்தாள் ஆண்டாள். அப்ப என்ன பண்ணியிருக்கா, ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆய்ப்பாடியாக கோகுலமாக பாவித்து இங்கு இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடையான் வடபத்ரஷாயின் ஆலயத்தையே, அந்த அம்பலத்தையே சாட்சாத்து நந்தகோபாலனுடைய வீடாக நினைத்து அந்த வடபெருங்கோயிலுடையானுடைய கர்ப்பகிரகத்தில் கிடந்த கோலத்தில் சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் வடபத்ரஷாயியை சாட்சாத்து கிருஷ்ணன் என்று பாவித்து தன்னை ஒரு இடைச்சேரி ஆய்ப்பெண்ணாக நினைத்து சுற்றிலும் இருக்கக்கூடிய தன் தோழிகளையும் ஆய்ப்பெண்களாக நினைத்து கலியுகத்தையே துவாபரமாக கருதி நோம்பிருந்ததுதான் பாவை நோம்பு. நாளுக்கு ஒரு பாசுரம் தமிழ், தூய தமிழ், சங்கத்தமிழ், பக்தி தமிழின் ஒரு தொகுப்பாய் கொடுத்ததுதான் இந்த 30 பாசுரங்களோடு கூடிய வேதமனைத்திற்கும் வித்தாகும் என்று கொண்டாடப்படக்கூடிய திருப்பாவை என்னும் இந்த பக்தி பிரபந்தம். இதுதான் இதற்கு அவதாரிக்கை, இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை. அப்பேற்பட்ட ஆண்டாளின் மீது பிரசித்தமான ஒரு பிரபந்தம் சம்ஸ்கிருதத்தில் உள்ளது. கோதாஸ்துதி அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவர் 750 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்த போது பௌர்ணமி நன்னாள் மௌன விரதத்தை கடைபிடிக்கும் போது எதேச்சியாக பிராட்டியும் பெம்மானும் அவரிடத்தில் வந்து நிற்க அந்த ஒரு அன்பு பெருக்கு, பக்தி பெருக்கினால் கோதாஸ்துதி பாடினார். அதனால இன்று தொடக்கமாக நாம் பாசுரார்த்தத்தை பார்க்கவிருக்கிறோம். எத்தனையோ வியாக்கியானங்கள் இருக்கு. திருப்பாவை என்னும் பிரபந்தத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி வியாக்கியானமும் திருப்பாவைக்கு தான். வியாக்கியான சக்கரவர்த்தி சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்திருக்கார் ஒரு வியாக்கியானம். அழகிமணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்திருக்கார் ஒரு வியாக்கியானம். ஆய ஜனன்யாச்சாரியர் திருநாராயணபுரத்தை சார்ந்தவர் 2 வியாக்கியானங்கள் அருளி செய்திருக்கார். அதே மாதிரி உபனிஷத் பாஷ்யக்காரர்னு கொண்டாடப்பட்ட ரங்கராமானுஜமனுடைய வியாக்கியானம் உண்டு.
அந்த மாதிரி இப்ப அண்மையில இருந்த பல பல பிருகத்தான ஆச்சாரியர்கள், ரொம்ப சாமர்த்தியம் படைத்து வைதுஷ்ய பூர்த்தியோடு கூடிய ஆச்சாரியர்கள். உத்தமூர் வீரராகவாரிய சுவாமி அடியனுடைய பிராச்சாரியன் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பெருக்காரணி சக்கரவர்த்தியாச்சார் சுவாமி ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ராஜகோபுரத்தை எழுப்பின 44ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழிசிங்கர், முக்கூர் அழிசிங்கர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். திருப்பாவை உபன்யாசங்களுக்கென்னே புகழ் பெற்ற சுவாமி திருக்குடந்தை ஆண்டவன் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தில் மூர்தாபிஷிக்தராய் எழுந்தருளி இருந்தார். அவர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி பல பல வியாக்கியானங்கள், பிரதிவாதி பயங்கர அனங்கராச்சார் சுவாமியுடைய வியாக்கியானம் உண்டு. இவ்வளவு வியாக்கியானங்கள் இருக்கும்போது சுருக்கமான காலத்தில் எப்படி பார்க்கலாம்னா, பதச்சேதம் பண்ணி பதபதார்த்தம் பார்த்துடலாம். சேர்த்து ஸ்வாபதேசார்த்தம். ஸ்வாபதேசார்த்தம்னா அது என்னவோ இருக்கே, ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ் அப்படின்பா, அதுக்குள்ள என்னவோ அடங்கி இருக்கே. இந்த 30 பாசுரங்களையும் ஒவ்வொரு ஆழ்வாரையும் சொல்லுவது போல் வியாக்கியானம் பண்ணியிருக்கா பெரியவா. பல பல ஆச்சாரியர்கள், பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், திருமாலையாண்டான், திருவரங்க பெருமாள் அரையர், அவளுக்கெல்லாம் சொல்றதுன்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஏன் 30 பாசுரங்களுமே பகவத் ராமானுஜரைத்தான் சொல்லும், ஸ்ரீ பாஷ்யக்காரரைத்தான் சொல்லும்னு ஒரு வியாக்கியானம் உண்டு. அடியேன் பதபதார்த்தம் சொல்லிவிட்டு இது 30 பாசுரங்களுமே சுவாமி தேசிகனை தான் காண்பிக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் பார்க்க போறோம். முதல்ல சொல்லிவிடுறேன். ஷீர் மல்கும், முதல்ல இப்ப பாசுரம் சேவிச்சேன் இல்லையா, ஷீர் மல்கும், செல்வம் மதி நிறைந்த, நிறைய செல்வம் படைத்த, செல்வம்ங்கிறது என்ன, ஞானம் என்கின்ற செல்வம் படைத்த ஆய்ப்பாடி. இவை இருக்கிறது இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இல்ல, ஆயர்பாடின்னு சொல்லக்கூடிய கோகுலத்தில், ஆய்ப்பாடியான கோகுலத்தில் செல்வச் சிறுமீர்கள். அப்ப என்ன வியாக்கியானம் பண்ணார், சம்பத்தையும் இளமை பருவத்தையும் பெற்ற பெண்களே. இப்ப நான் சொல்லக்கூடிய வியாக்கியானம் கோதா சுதாஸ்வாதம்னு சொல்லக்கூடிய வியாக்கியானம். பெருக்காரணி சக்கரவர்த்தியாச்சார் சுவாமி சாரசாரஞர் என்கின்ற பட்டம் பெற்ற ஒரு மகனியர், அவருடைய வியாக்கியானத்திலேன்னு சொல்றேன். செல்வச் சிறுமீர்கள் ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை பார்த்து சொல்றார், சம்பத்தையும் இளமை பருவத்தையும் பெற்ற பெண்களே. இந்த இளமை என்பது பகவானை துதி செய்வதற்காகத்தான் இருக்கின்றது. ஆழ்வார் எடுக்கிறார், கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில். இளமை கெடுவதற்கு பூர்வமே பக்தர்கள் நீங்கள் திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய அந்த பகவானை போய் சேவித்து வாருங்கள் என்று சொல்றார். திருமங்கை ஆழ்வார் சொல்றார், என்னுடைய பலத்தை வச்சுட்டே என்னால போய் முக்திநாத்து ஷால கிராமத்தை சேவிக்க முடியலையேனுட்டார். அடை நெஞ்சேனுட்டார். கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கானம் கடந்து போய் சிலையும் கணையும் துணையாக சென்றான் வென்றி செருக்களத்து மலை கொண்டு அலைநீர் அணைகட்டி மலைநீர் கொண்டு வாழ் அரக்கர் தலைவன் தலை 10 மறுத்துகந்தான் ஷாலக்கிராமம் அடை நெஞ்சேனுட்டார். எவ்வளவு பலசாலி திருமங்கை ஆழ்வார். அவராலேயே போய் சேவிக்க முடியல, நம்மாழ்வாரால இருக்கிற இடத்தை விட்டே நகர முடியாது. அப்படி இருக்கும்போது இளமை என்பது சம்பத்தே. செல்வச் சிறுமீர்கள் பெண்களே, நேரிழையீர் உயர்ந்த ஆபரணங்கள் தரித்தவர்களே. அதாவது அடுத்த பாசுரத்திலேயும் தானே மையிட்டெழுதோ மலரிட்டு நான் முடியும் என்ன ஆபரணத்தை கலைக்க போறா. 27வது பாசுரத்துல பகவான் சொல்லி சூட்டிக் கொள்ள போகின்றாள் ஆண்டாள். அதனால இந்த இடத்துல ஆபரணங்கள் தரித்தவர்களே மரியாதையோடு சொல்றாளோ, தோழிகளை வாடி போடின்னு சொல்லாமல் ஏன் தரித்தவர்களே வாருங்கோள் என்று சொல்ல வேண்டும்னா வியாக்கியாத்தை எடுக்கிறார். பகவத் விஷயத்தில் உண்டாகும் கௌரவமாம். ஒரு பகவானிடத்தில் நாம் பக்தி செலுத்த வேண்டும் என்றால் நம் சகாக்கள் பாகவதோத்தமர்களை மதிக்க வேண்டும், மதிப்புக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். வாடி போடின்னு பழகின ஆண்டாள் இன்று பாவை நோம்பிருந்து பாகவத கைங்கரியத்துக்கு எடுத்துக்காட்டாய் மரியாதையோடு நேரிழையீர் என்று சொல்லுகின்றாள். அப்படின்னா உயர்ந்த ஆபரணங்களை தரித்தவர்களே. மார்கழி திங்கள், இப்ப இது எந்த மாசத்துல பெண்களை கூப்பிடுறான்னா எந்த மாசம்? தையா பங்குனியா சித்திரையா வைகாசியா? இல்ல மார்கழி மாசம், மார்கழி திங்கள். மார்கழி என்னும் உயர்ந்த மாதத்தில் நம் கண்ணன் எந்த மாதத்தை தனக்கு பிடித்த மாதம் என்று நினைத்தானோ அப்பேற்பட்ட மாதத்தில் மார்கழி திங்கள் பூர்ண சந்திரோதயத்தை உடைய நன்னாளால் மதி நிறைந்தன்னு இருக்கு இல்லையா. ஒருவேளை அவ பாடின வருஷத்துல சந்திரன் அன்று பௌர்ணமியாக இருந்திருக்கலாம், ஒருவேளை இருந்திருக்கலாம். அதனால சுத்தமான வெண்மை, அந்த ஆதிசேஷனுக்கு என்ன வெண்மை உண்டோ அதே வெண்மையோடு கூடிய சந்திரன் அந்த பௌர்ணமி திதி என்று இருக்கக்கூடிய பூர்ண சந்திரனின் நிலாவும் வெளிச்சமும் குளிர்ச்சியும் பெற்ற இந்த மார்கழி மாதத்தில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் பூர்ண சந்திரோதயத்தை உடைய நன்னாளால் நன்னாளும் சுபதினமும் நமக்கு ஏற்பட்டுள்ள
நன்னாள் அப்படின்னு சொன்னா போறோம், நல்ல நாள்னு சொன்னா போறோம். நன்னாள் ஆல் ஏன் சொல்ல வேண்டும்னு கேட்டார். வியாக்கியாதா சொன்னார், நல்ல நாள் சந்திரனும் நிறைஞ்சிருக்கு, சந்திரமா மனசோ ஜாதகான்னு சொல்றது. பெருமாளுடைய மனசின் வெளிப்பாடுதான் சந்திரனாம். அந்த சந்திரனுக்குள்ள எத்தனையோ மூலிகைகள் தங்கி உள்ளதாம். ஷோடசகலா பூர்ணன்னு பேரு சந்திரனுக்கு. அந்த சந்திரன் தானே ஸ்ரீ மகாலட்சுமிக்கு ஒரு தம்பி ஸ்தானத்துல இருக்கார். சந்திராம் சந்திர சகோதரியும் அவர்தானே நம்ம அம்புலி மாமா, சந்தா மாமா என்று அழைக்கின்றோம். அப்பேற்பட்ட சந்திரன் நன்னாளால், அது நல்ல நாளா இருக்கு, சந்திரோதயமும் இருக்கின்றபடியால் ஆச்சரியப்பட்டு சொல்றாளாம் நன்னாள் ஆள், ஆச்சரியத்தோடு சொல்றா. அப்போ அந்த நாள்ல தோழிகளை பார்த்து சொல்றா. இப்ப நம்ம யார் வீட்டுக்கு போக போறோம் தெரியுமோ? கூர்வேல், கூர்மை பெற்ற வேல் தரித்தவனும். வேலு நம்ம கத்தி எல்லாம் நீங்க பார்த்தேன்னா இப்ப எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ ஆயிடுத்து. ஒரு காலத்துல ஒருத்தர் ஒரு வண்டி எடுத்துன்னு வருவார், காலால இப்படி அடிச்சுட்டே இருப்பார், சக்கரம் சுத்தம். அப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கத்திகள் எல்லாம் கொடுத்தா கூர்மைப்படுத்தி கொடுப்பார். எந்த ஒரு ஆயுதமுமே கூர்மைப்படுத்தினால்தான் அதற்கு பலம் உண்டு. அதனால இவருக்கு வேல் இருக்கு நந்தகோபாலனுக்கு. அது என்ன பண்றாரு, இப்ப ரொம்ப நாளா வச்சிருக்காரு வீட்டுல, பயன்படுத்தவே இல்லை. இப்ப கிருஷ்ணன் மீது எந்த ஒரு அசுரனும் தாக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தி பூத்தனான்னு வந்தா, ஷகட்டாசுரன் ஒருத்த வந்தான், திருநாவர்த்தன்னு வந்தான், கேஷின்னு வந்தான், பிரளம்பன்னு வந்தான், தேனுகன்னு வந்தான், கபித்தாசுரன் வந்தான், வத்சாசுரன் வந்தான். இவ்வளவு அசுரர்கள் அசுராவேஷம் தலையெடுக்கும் என்கின்றபடியால் அந்த வேலை, எங்கோ கிடந்த வேலை தீட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கூர்வேல், கூர்மை தரித்துள்ள வேல், கொடுந்தொழிலன், கொடுமையான தொழிலை உடையவனுமாய். சுவாமி நந்தகோபாலன் ரொம்ப சாதுவாச்சே, அவருக்கு இப்படி கோபம் வருமானு கேட்டா வராது. கண்ணனுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் என்ன செய்வது? அந்த பிதாவின் பிராவண்யம் இருக்காதா? அதற்காக கூர்மையுள்ள வேல் படைத்த நந்தகோபன். சுவாமி அந்த வேலை வச்சு அவர் என்ன பண்ண போறாருன்னு வியாக்கியாதா கேட்டார். அதுக்கு அவரே சமாதானம் சொன்னார். கட்டெரும்பு ஏதாவது கிருஷ்ணரை கடிக்க வந்துடுத்துனா அந்த வேலால் கட்டெரும்பை கொல்ல. சுவாமி கட்டெரும்பு கொல்லதுக்கு வேல் தேவையா? நமக்கு கேள்வி வரும். இவருக்கு கொன்னே பழக்கம் இல்லையோன்னு. ஒருத்தர் மௌன விரதமே இருந்ததில்லை, ஒரு நாள் இருந்து விட்டார், சட்டுன்னு பேச ஆரம்பிச்சார். உடனே பக்கத்துல இருக்கவா சொன்னா அவருக்கு ரூல் சரியா தெரியலன்னு. அந்த மாதிரி இவர் வேலை வச்சுட்டு இருக்கார், கட்டெரும்பை கொல்றதுக்காக வச்சுட்டு இருக்கார். அவருக்கு யாருக்கு எதை பயன்படுத்தணும்னே தெரியாது. அப்பேற்பட்ட சாதுவானவர் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன், ஆயர்குலத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நந்தகோபன், அவனுடைய குமரனே. நம்ம ஸ்துதி பாட போது கிருஷ்ணரை, ஆனா நந்தகோபாலனுடைய பிள்ளைனா நந்தகோபாலனுக்கு பெருமை சொல்ல வேண்டாமா? அதனால குமரன் பிள்ளையாயும் ஏறார்ந்த. சரி, இவருக்கு வீரம் மட்டும் இருப்பதால் கிருஷ்ணர் கிட்ட போறியோ? இல்ல இல்ல, அவர்கிட்ட சௌந்தர்ய லாவண்யங்களும் உண்டு. அது எப்படி தெரியறது? ஏறார்ந்த, அழகு பொருந்திய, கண்ணி அப்படின்னா கண்களை உடைய. அப்படின்னா யசோதைக்கு இருக்கக்கூடிய கண்கள்ல எவ்வளவு சௌந்தர்யம் ததும்பறதோ அதே சௌந்தர்யம் கிருஷ்ணர் கிட்ட இருக்குமா? நீங்க உடனே கேட்பேன், தேவகிக்கு தானே என்ன இவர் பிள்ளை அப்படின்னு நமக்கு தெரியும். சிசிடிவி ஃபுட்டேஜ் சுகபிரம்மம் போட்டு காமிச்சிருக்க, நமக்கு தெரியும். இது மற்றவர்களுக்கு தெரியாத. யசோதைக்கு என்ன அழகோ அதேதான் கிருஷ்ணருக்கும் உண்டு. அதனால ஏறார்ந்த கண்ணி, அழகிய கண்களை உடையவள். அதனால இதுல திருப்பானாழ்வார் சாதிக்கிறார், கடியவாகி புடைபரந்து மிளர்ந்து செவ்வரியோடு நீண்டவ பெரியவாய கண்கள்னர், கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயதேக்ஷணகான்னு பகவத் ராமானுஜருடைய நிர்வாகம். அப்பேற்பட்ட கண்களை உடைய கன்னி யசோதை, யசோதை பிராட்டிக்கு இளம் சிங்கம், சிங்கக்குட்டி போன்றவனும், கார்மேனி, ஜலம் கொண்ட மேகத்தை ஒத்த திருமேனியை உடையவனும். அவர் எந்த நேரத்துல இருக்கார்? ஜலத்தை கொண்ட மேகம். மேக வருஷிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுல ஜலம் இருக்கணும். ஜலம் இருக்கணும்னா கருத்து இருக்கணும். அது வெளுத்துடுத்துனா அது ஜலமே இல்லைன்னு அர்த்தம். அவர்கிட்ட கருணை என்னுண்டு. கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபஹராம் தேசிகன். அதே விதத்தில் இவர் கார்மேனி, செங்கண், கண்களை பார்த்தா எப்படி இருக்கு? சிவந்த கண்களை உடையவனும், அனைத்துலகும் தொழும் அரவிந்தலோச்சனன் ஆழ்வார். அப்பேற்பட்ட செங்கண், கதிர் மதியம், சூரியனையும் சந்திரனையும் போல் போன்ற முகத்தான், திருமுகத்தை உடையவனும். பெருமாளுக்கு சூரியனை போல் திருமுகம் உண்டாம், சந்திரனை போல் திருமுகம் உண்டாம். நம்மை போன்ற பாபிகளை, பாவம் செய்தவர்களை பார்த்தால் சூரியனை ஒத்த திருமுகத்தால் எரித்து விடுவர். இதே பிராட்டி பக்கத்திலே இருந்தால் ஐயோ பாவம் குழந்தை மன்னிச்சு விட்டுருங்களேன்னு சொல்லுவோம். அப்ப சந்திரனை ஒத்த திருமுகத்தால் கட்டாட்சிப்பர். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம் ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம் வால்மீகி. அப்பேற்பட்ட கதிர் மதியம் போல் முகத்தான். இவன் யாரு சுவாமி? வாஸ்தவமா இவன் யாரு?
நாராயணனே. நாரம்னு சொன்னால் சேதனா சேதனங்கள்னு பேர். சேதனத்தையும் அச்சேதனத்தையும் தன் சரீரமாக எவன் கொண்டுள்ளானோ அப்பேற்பட்ட நாராயணனே, ஸ்ரீமன் நாராயணனாகிற கண்ணன் தானே நமக்கே. சரி, அப்பேற்பட்ட பரமாத்மாவான நாராயணன் நமக்கு என்ன பண்ணுவார்? நமக்குன்னு சொன்னா ஜீவாத்மாவுக்கு. அவனை சரணமடைந்த நமக்கு பறை ஒரு வகையான வாத்தியத்தை, ஒரு வாத்தியம், அது பறைன்னு வாத்தியம்னு வச்சுக்கலாம், உயர்ந்த சுவாபதேசார்த்தத்துல மோட்சமும் வச்சுக்கலாம். பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கொடுக்கும். நாராயணனே நமக்கே பறை தருவான். சாதாரணமா வச்சுட்டா நாராயணன் என்கின்ற கிருஷ்ணன் நமக்கேன்னு சொல்லக்கூடிய ஆய்பிள்ளைகளுக்கு பறை என்கின்ற வாத்தியத்தை கொடுப்பர். பறை ஒரு வகையான வாத்தியத்தை தருவான், கொடுக்க இருக்கிறான் ஆல். ஆகையால் பாரோர் உலக மக்கள் புகழும்படி படிந்து இந்த நோம்பில் இறங்கி நீராட ஸ்நானம் செய்ய போதுவீர் விருப்பமுடையவர்களே போதுமின் வாருங்கோள் என்று பிரார்த்திக்கின்றாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில். இந்த பாசுரத்துக்கு ஸ்வாபதேசார்த்தம் என்ன தேசிகனை வச்சு சொல்லணும் இல்லையா? நாராயணனேன்னு சொல்லுவதால் பரம்பொருள் யான்னு சந்தேகமே இல்லை. மற்ற ஆழ்வார்கள்லாம் கொஞ்சம் சந்தேகப்பட்டு கடைசியா நாராயணனுக்கு வருவார். முதல் பாசுரத்திலேயே சொன்னபடியால் தேசிகன் இத தன்னுடைய பரதேவதா பாரமார்த்ததிகரணத்துல எடுக்கிற ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிகசமதிகதா ஸ்துல்யதைக்கியம் திரயாணாம் அந்யத் ஐஸ்வர்யமித்யாத்ய நிபுண பணிதிஹி ஆத்ரியந்தேன சந்தஹா த்ரய்யந்தைர் ஏககண்டைஹி ததுகுணமனு வியாச முக்கியோக்திபிஸ்ச ஸ்ரீமான் நாராயணோனஹ பதிர் அகிலதனுஹு முக்திதஹா முக்தபோக்யஹா என்று எப்படி ஆண்டாள் நாராயணனை தெளிவா பரமாத்மான்னு சொல்லியிருக்காளோ அதே விதத்தில் சுவாமி தேசிகனும் சாதித்தபடியால் தேசிகாபதேசமாகவும் இந்த பாசுரத்தை அணுகலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்கின்ற இந்த முதல் பாசுரம், ஆண்டாளுடைய இந்த ஆச்சரியமான பாசுரத்தை பிள்ளைகளோடு சொல்ல வேண்டும் என்பது அடியனுடைய ஆசை. மார்கழி, இந்த மார்கழி மாசம்ங்கிறது மார்கசீர்ஷ மாசம். பெருமாள் எல்லா மாதங்களுக்கும் அதிபதி. ஆனால் இப்போ எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் எது? ஸ்ரீவர்தன், மாம்பழம். ஸோ இப்போ வாட்டர்மெலன் ரொம்ப உடம்புக்கு கெடுதலை? வாட்டர்மெலன், ஆரஞ்சு இதெல்லாம் உடம்புக்கு நல்லதா கெட்டதா? நல்லது. ஆனால் உனக்கு மாம்பழம் தான் பிடிச்சிருக்கு. அது மாதிரி பெருமாளுக்கு எல்லா மாதங்களும் நல்ல உசத்தியான மாசமா இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாசம் மார்கழி. திங்கள்னா என்ன? திங்கள்னா நிலான்னு வச்சுக்கலாம். ஆனா மார்கழி திங்கள் மதி நிறைந்த, மதின்னு ஒரு நிலா வந்துடுதே, அப்ப திங்கள் என்னவா இருக்கும்? மத்தியானம், நைட்டு. அப்புறம் நீ சொல்லு, மத்தியானம், நைட்டு, ஈவினிங், விடியற் கார்த்தால. என்ன தெரியுமோ, இப்போ நமக்கு நித்தியப்படி பிரகாசிக்க கூடியது டே டைம்ல சூரியன், நைட்டுல சந்திரன் வரணும். இப்ப அமாவாசையா ராத்திரி அன்னைக்கு நமக்கு தெரியாது. நம்ம பஞ்சாங்கம் கணிக்கிறதுங்கிறது ரெண்டு விதமா கணிப்போம். பகல்ல எல்லாம் சூரியன் பிரகாசிக்கிறார். இப்போ சூரியனுடைய மூமெண்ட்டை வச்சு அவர் எப்படி போறார் அப்படிங்கிறத வச்சு ஒரு பஞ்சாங்கம், சந்திரனுடைய செயல்பாடை வச்சு ஒரு பஞ்சாங்கம். பாரத தேசத்துல ரெண்டுமே இருக்கு. இப்போ நம்ம தமிழகத்துல கொண்டாடக்கூடியது சூரியனை பின்பற்றக்கூடிய பஞ்சாங்கம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, சந்திரனை வழிபடக்கூடிய பஞ்சாங்கம் தமிழ்நாட்டில் இருந்தது. சந்திரனுக்கு பேர் திங்கள் இல்லையா, அதனால சந்திரன் என்கின்ற திங்களை அடிப்படையா வச்சுட்டு மாசம் கணிப்பதால் அந்த மாசம், மாதம்ங்கிற வார்த்தைக்கே திங்கள்னு பேர் வந்துடுது. அதனால மார்கழி திங்கள்னு சொன்னா மார்கழி மாதம்னு அர்த்தம். அந்த இடத்துல திங்கள்னா பொதுவாக நம்ம சந்திரன் வச்சுப்போம். ஆனா சந்திரனை வச்சு மாசம் கணிக்கிறதுனால மார்கழி திங்கள். மதி நிறைந்த நன்னாளா, அந்த நாள் ஆண்டாள் பாடிய நாள் பௌர்ணமி இருந்த நாளா இருந்ததாம். மதி நிறைந்த, நிறைந்தன்னு சொன்னா பூர்ணமா இருக்கக்கூடிய. பௌர்ணமி நாள்ல தான் சந்திரன் பூர்ணமா அழகா தெரியும். சித்ரா பௌர்ணமி, கார்த்திகை பௌர்ணமி, ஸ்ராவண பௌர்ணமி, இதெல்லாம் எவ்வளவு பௌர்ணமிகள் இருக்கு. அந்த சந்திரன் அவ்வளவு அழகா கணிக்கிறோம். அந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், இந்த நன்னாள் அது எதுக்கு ஆள்? நன்னாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், நீராட பொதுவீர்னு பாடியிருக்கணும் ஆண்டாள். நன்னாள் ஆள், எதுக்கு ஆள்லாம் இருக்கு?
வெரி குட் சர்வேஷ். ஆச்சரியத்தோட சொல்றது. மார்கழி மாதத்தில் பௌர்ணமி நாள் ஆச்சரியமா இருக்கே, மதி நிறைந்த நன்னாள் ஆள் நீராட போதுவீர். நீங்கள்லாம் எப்படி ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்கீங்களோ, ஆண்டாளுக்கு பெருமாளை சேவிக்க போகும்போது தான் மட்டும் போனா பிடிக்கலையாம், அதனால ஃப்ரெண்ட்ஸை கூட்டுண்டு போனோம்னு நினைக்கிறா. ஆனா இப்போ மத்தியானம் கூப்பிடல, விடியற் காத்தால 4 மணிக்கு. நீ காத்தால 4 மணிக்கு எழுந்துக்கிறிய? 5 மணி. ரொம்ப நல்லவனா இருக்கான் இந்த ஸ்ரீவர்தன். சர்வேஷ் எப்படி? 7 மணி. அவர் தான் நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருக்க. அதனால ஆண்டாள் காத்தால 4 மணி 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும்னு நினைக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கூப்பிடணும். நீராட போதுவீர், குளிக்கணும், காத்தால எழுந்து குளிக்கணும். நீராட போதுவீர், குளிக்கணுங்கிறதுக்காக போகணும்னு நினைக்கக்கூடிய தோழிகளே, போதுமினோ நேரிழையீர், ஆபரணங்கள் தரித்த ஸ்திரீகளே. சி, இந்தியா இஸ் ஸ்டில் a rich country. நம்ம ஞானத்தால ரொம்ப ரொம்ப ரிச்சு. ஒரு காலகட்டத்தில் பணத்தாலையும் ரொம்ப ரிச்சா இருந்தோம். அதாவது இந்த விஜயநகர சாம்ராஜ்யம்னு படிக்கிற ஹிஸ்டரியில, இந்த விஜயநகர டைனஸ்டியில யாரு ரொம்ப ஃபேமஸ் கிங்? கிருஷ்ணதேவராயர். அந்த கிருஷ்ணதேவராயர், அச்சுத தேவராயர், பெரிய பெரிய ராஜாக்கள். அவர்கள் இருந்த காலகட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 35% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஜிடிபி இந்தியாவில இருந்து தான். அவ்வளோ ரிச் கண்ட்ரியா இருந்தோம். ரிச் கண்ட்ரின்னு எப்படி காமிக்கிறது? அதனால்தான் ஸ்திரீகளுக்கும் புருஷர்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. ஏன்னா அவ்வளவு ஆபரணம் ஆண்களும் போட்டுப்பான். அதனால இப்போ ஆண்டாளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ ஜுவல்லரி பியூட்டிஃபுல்லா போட்டு இருக்கா. அதனால அப்ப என்ன சொல்றா? நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரோஷன் ஸ்கூல்ல ஒருவேளை தமிழ்ல பேசுறேன்னு வச்சுக்கோ, போடுவா, வாடா போடா அப்படின்னு கூப்பிடுவியா? வாங்கோ சுவாமி, இருக்கணும் சுவாமி எப்படி கூப்பிடுவேன்? கூப்பிடவே மாட்டேன் சார். என்ன கூப்பிடுவேன்? கம் ஹியர். நான் இப்பதான் தமிழ்ல பேசலாம்னா நீ உடனே கம் ஹியர்னு பீட்டர் பத்தியா? நீ என்ன பண்ணுவ? அப்படி வாடா போடான்னு சொல்லுவேன். கரெக்டா ஆண்டாள் என்ன சொல்லிருக்கணும்? வாடி போடின்னு சொல்லியிருக்கணும். அவ என்ன சொல்லிட்டா தெரியுமோ? வாருங்கோள், என்னுடைய தோழிகளே, மரியாதைக்குரிய தோழிகளே. அவளுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, நமக்கு எதுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க? ஏன் மரியாதை கொடுக்கணும்? பாகவதம் எப்பவுமே ரொம்ப படித்தவர்கள், பகவான் கிட்ட பக்தி செலுத்தக்கூடியவர்கள், அவர்களை நாம் சேவிக்கும் போது மரியாதையோடு சொல்லுவோம் இல்லையா? நாம் கன்னடாவில் என்ன சொல்லுவோம்? பன்ரி, ஹோக்ரி, அதர ஹெல்திவி அல்வே, மரியாதையோடு சொல்லுவோம். அதனால நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கும் ஆய்ப்பாடி. அவ இருந்த ஊரை எந்த ஊர்ல ஆண்டாள் பாடினாங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் எந்த ஸ்டேட்ல இருக்கு? நல்ல ஸ்டேட்ல இருக்கா, கெட்ட ஸ்டேட்ல இருக்கா? தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கு. இந்த தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூரை அவ ஸ்ரீவில்லிபுத்தூர் தானே பாடியிருக்கணும். அவ என்ன பாடுறா? சீர்மல்கும் ஆய்ப்பாடின்னு பாடுறா. ஆய்ப்பாடினா ஆயர்பாடி. அது ஆயர்பாடி உத்தரப்பிரதேஷ் இல்லையோ? வெரி குட். ஸோ தங்களை ஆயர் பெண்களாக பாவித்து தான் இருக்கக்கூடிய இடத்தை ஆயர்பாடியாகவே நினைத்து, ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்போ ஆயர்பாடி ஆயிடுது. அப்போ உடனே நீ என்ன கேட்ப? ஹிந்தி பேசினாளான்னு கேட்ப. கரெக்டா? அப்பெல்லாம் டிஷர்ட் கிடைக்கல, அதனால அவ போட்டுக்கல. அதனால சாதாரணமா தமிழ்ல பேசியிருக்கா. ஆனா இருக்கக்கூடிய இடத்தை ஆயர்பாடியாக நினைத்து. கோகுலம்ங்கிறதுக்கு இன்னொரு பேர் தான் ஆயர்பாடி. ஆயர்கள் வசிக்கக்கூடிய ஒரு குறிச்சி. அதனால சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள், அழகான செல்வம் மிகுந்த என்னுடைய தோழிகளே. இப்ப நம்ம யாரை பாட போறோம்? யாரை பாடுறதுக்கு வந்திருக்கோம்? கிருஷ்ணரை பாடுறோம். கிருஷ்ணருடைய அப்பா யாரு? நந்தகோபாலன். நந்தகோபாலனா? வசுதேவரா? அந்த வசுதேவர் தான் ரியல் அப்பா, இவர் வளர்த்த அப்பா. ஆனா கிருஷ்ணருக்கு அக்ரூரர் வர வரைக்கும் இந்த விஷயம் தெரியாது. ஸோ இப்போ யாருக்கும் அந்த ஃபிளாஷ்பேக்கே தெரியாது. நமக்கு இப்போ கிருஷ்ணர் யாருன்னு கேட்டா என் கிருஷ்ணா தான், நந்தகோபாலனுடைய பிள்ளை. அதனால கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், நந்தகோபரனுடைய குமரனே, அழகான பிள்ளையே அப்படின்னு. இப்போ கூர்வேல் கொடுந்தொழிலன், இந்த நந்தகோபாலன் எப்படி இருந்தாராம்? வேலை நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கிறான். ஏன்டா ஷார்ப் பண்ணிப்பார்? அதாவது ஒரு சின்ன எறும்பு கிருஷ்ணனை கடிக்க போனாங்களா, அது குத்திடுவார். எறும்பை குத்துறதுக்கு ஒரு பெரிய வேல், AK-47 வச்சு ஒரு சின்ன உங்க ஆத்துல AK-47 இருக்கா? ஷூட் பண்றதுக்கு வேல் தான் இருக்கு. ஏதாவது கரப்பாம்பூச்சியை பார்த்தா கொண்டு எப்படி பண்ணலாம்? ஏன் கிருஷ்ணர் மேல அவ்வளவு அன்பு? யார் என்ன பண்ணிடுவா? கிருஷ்ணர் யார் என்ன பண்ணிடுவாங்க? ராட்சசர்களா இருப்பா. யார் அந்த ராட்சசர்கள்?
இவாள்ல யாராவது வந்து கிருஷ்ணர் ஏதாவது பண்ணிட போறாளேங்கிறதுக்காக அப்பா வந்து கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன், அவருடைய குமரனா இருக்கக்கூடிய கிருஷ்ணா. சரி, இப்ப அப்பாவை கொண்டாடியாச்சு, அம்மாவை கொண்டாட வேண்டாமா? அதனால கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். இல்லையா? அம்மா பேர் என்ன? வெரி குட். யசோதைக்கு கண் எப்படி இருக்கும்? சுமாரா இருக்கும் சார். எப்படி இருக்கும்? நீ பாத்திருக்கியா யசோதைய? நீ பாத்திருக்கிய? பின்ன எப்படி எப்படி உனக்கு தெரியும் யசோதை அழகா இருக்கா, கண் அழகா இருக்கும்? ஆண்டாள் சொன்னா வேத வாக்கியங்க, ஆண்டாள் சொல்லிட்டா அதுதான் 100% கரெக்ட். சரி, ஆண்டாள் கூட யசோதைக்கு கண்ணு அவ்வளவு அழகா இருக்குங்கிறத எதை வச்சுன்னு சொல்றா? வெரி குட். கிருஷ்ணரோட கண்ணை பார்த்துட்டு சொல்றா, பிள்ளைக்கே இவ்வளவு அழகா கண்ணு இருக்குன்னா அம்மாவுக்கு எவ்வளவு அழகா இருக்கும் கண்ணு. அதனால ஏறார்ந்த கண்ணி, அழகான பெரிய கண்களை, அழகான கண்களை உடைய யசோதையின் இளம் சிங்கமே அப்படின்னு கொண்டாடுறா. அப்படின்னா இந்த பாசுரத்துல எந்த அவதாரத்தை கொண்டாடுறா? கிருஷ்ணரையா வேற யாரையா? நரசிம்மரை தான் கொண்டாடுறா. ஏன் இன்னும் கிருஷ்ணரை கொண்டாடுறாளா? நரசிம்மரோட அம்மா பெரிய யசோதைய அப்படின்னா என்ன? யாதவ சிங்கமா கொண்டாடுறா. கிருஷ்ணரே ஒரு சிங்கம் தான், யாதவ குலத்துக்கு ஒரு சிங்கம். அதனால ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். கார் மேனி. உங்க வீட்டுல என்ன கார்டா இருக்கு? உங்க கார்ல என்ன? இன்னோவா கார் இருக்கா? அதனால கார் மேனி. பெருமாளோட திருமேனி வந்து இன்னோவா கார் மாதிரி இருக்கான். கரெக்டா இல்லையா? விஷ்ணு ஆர்ல என்ன கார் இருக்கு? 2 கார் வேறையா? சரி, 2 கார் மாதிரியும் இருக்காரா கிருஷ்ணர்? கிருஷ்ணர் பக்கத்துக்கு கார் மாதிரி இருப்பாரா? ஸ்டீரிங்கோட கிளச்சோட இருப்பாரா? பின்ன நீ என்ன சொல்லு? கார் மேனிங்கிறா. ப்ளூயிஷ் பிளாக் கலர். ப்ளூயிஷ் பிளாக் கலர் எதுக்கு இருக்கும்? வெரி குட். வேற ருத்ரமூர்த்தி. சூப்பர். மழை வரணும்னா அந்த வெளுத்த மேகங்கள் எல்லாம் கருக்க வேண்டும். டார்க்கா இருந்தானே மழை வரும். அப்படின்னா பூமி மழையை நம்பி இருக்கு, அந்த மழை மேகத்துல இருக்கணும், அப்பதான் அது வருஷிக்கும். நம்ம பெருமாளோட கருணையை நம்பி இருக்கோம், தயையை நம்பி இருக்கோம். அதனால பெருமாள் வந்து கருத்த திருமேனி, கார் மேனி, கருத்த மேகங்களை ஒத்த திருமேனி. கார் மேனினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்கூல்ல கேட்டா என்ன காருடான்னு கேட்டா சாதாரண கார் இல்லடா, கிளவுட் கார், கிளவுட் மாதிரி இல்லையா? அதனால கார் மேனி. இப்பெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? கிளவுட்ல போட்டிருக்கோங்கிறோம். கம்ப்யூட்டர்லயே என்ன சொல்றோம்? எல்லாம் கிளவுட்ல இருக்குங்கிறோம். பாருங்க, அந்த காலத்துல எல்லாரும் கிளவுட் டெக்னாலஜி தெரிஞ்சவா. கார் மேனி. செங்கண். எப்படி இருக்குமா கிருஷ்ணருக்கு கண்? செங்கண், செக்கச்சவேல். ஏன்னா இப்ப டாக்டர் கிட்ட போனா அவர் கண் இப்படி தானே பாப்ப. நீ டாக்டர் கிட்ட போவியா? போவே பிடிக்காது. எப்பாவது போயிருக்கியா? எப்பவா? போனதே கிடையாதா? ரொம்ப ஹெல்தி பாயா இருக்க நீ. நீ போயிருக்கியா? உடனே கண்ணை டெஸ்ட் பண்ணுவாரா இல்லையா? பேலா இருந்தா உனக்கு அயன் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவார். அதனால செங்கண். கதிர் மதியம் போல் முகத்தான். கதிர் மதியம் பெருமாளுக்கு வந்து சந்திர சூரியனை ஒத்து இருக்கக்கூடிய கண்களாம். அதனால தான் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே பாருங்க, சந்திரன் சூரியனை வச்சுதான் இந்த பஞ்சாங்கமே சொன்னோம். அப்ப சந்திரன் சூரியனை ஒத்து இருக்கு. சஹஸ்ரநாமத்துல இது ஒரு இடத்துல வரும். எங்க வரும்? சந்திரன் சூரியனை ஒத்த கண்கள். பூர்வாங்கத்தில் சொல்லுவோமே, சந்திர சூரிய உச்ச நேத்ரே அப்படின்னு வருது இல்லையா? பெருமாளுக்கு கதிர்மதியம் போல் முகத்தான். சரி, இவ்வளவு கொண்டாடி இருக்காளே, அப்பேற்பட்டவன் யார்? நாராயணன். அந்த நாராயணன் எதில் இருப்பார்? வைகுண்டத்துல இருப்பார். நாராயணன்னா எதில் துயில்பவன்? நாராயணன். ஆதிசேஷன் எதுல இருப்பார்? பார்க்கடல். அப்படின்னா கடலில், நீரில் துயில்பவன் நாராயணன். அந்த நாராயணன் சேதன அச்சேதனங்களை தன் சரீரமாக கொண்டவன். நாராயணாம் அயனம் என்று இருக்கக்கூடிய பெருமான் நாராயணனே நமக்கே. நமக்குன்னா அந்த இடத்துல என்ன? வெரி குட். பரமாத்மாவான நாராயணன் ஜீவாத்மாக்கு பறை கொடுப்பார். சின்ன குழந்தைகள் கேட்டா பறைங்கிற வாத்தியத்தை கொடுப்பார். ஜீவாத்மா கேட்டா பரமாத்மா என்ன கொடுப்பார்? மோட்சத்தை கொடுப்பார். அப்படின்னா பறைங்கிறது வாத்தியத்துக்கும் அர்த்தம், அதே பறைங்கிறது மோட்சத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதனால பறை தருவான் பாரோர். இங்க இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே புகழ்ந்தேலோர் கண்ணனை பாட வேண்டும். ஆண்டாள் முதல் பாசுரத்துல பாடுறா. இதுக்கு புரிஞ்சு கொடுத்த ருத்ரமூர்த்தி நாராயணனே நமக்கே. வெரி குட். இதுதான் முதல் பாசுரத்தின் கருத்து. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति
स्वोच्छिष्टायां स्रजनिगलितं याफलात् कृत्य भुङ्क्ते गोदातस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நாங்கணவா வண்ணமே நல்கு. These are the invocatory verses that praise Goddess Andal. She is referred to in Tamil, the South Indian language, as Andal. In Sanskrit, she is referred to as Goda Devi. There are many Sanskrit compositions which have been sung as laudatory verses by various preceptors praising Andal's greatness and her contribution to Bhakti literature. Of them, Swami Vedanta Deshika's Godastuti is the icing. Andal is referred to in these invocatory verses as Sakshat Bhuma Devi. In certain instances, she is referred to as Neela Devi too. Here, the Acharyas say that her contribution is the zenith of bhakti. They say that with her intense love and devotion to the Lord, she was able to attain the Lord. And she was able to attain the Lord as her very husband. Andal, who was raised as the child of Vishnu Chitta, who is commonly and popularly known as Periyalvar, in a small hamlet, a town called as Srivilliputturu. She was raised in this Pandyan kingdom as the daughter to a man whose entire life was dedicated to devotion and especially bringing beautiful flowers from the Nandavanam, the garden that he nurtured, and he would string a garland, a beautiful garland together, and would present that to Lord Vatapatra Shayi, who is the deity in the Sanctum Sanctorum of Srivilliputturu. Andal, during this entire course of having sung Tirupavai, has imagined herself to be one of the Vraja women who lived during the times of Krishna. Why did she sing Tirupavai? Andal, from a very young age, who was nurtured by Periyalvar, was fed with the beautiful words of Srimad Bhagavatam, Sri Vishnu Puranam, Srimad Ramayanam, and Sri Mahabharatam. Her mind and heart fell in love with Krishna. So right from her young age, she wanted to marry only Krishna. So much so that in her other composition called Nachiyar Tirumozhi, she states, Manidavarku emmai pechupadil vazhagillen kandai manmathani. To see the fructification of this particular love towards Krishna, she asked her father what should be done. Her father referred to the earlier scriptures which have been revered by all acharyas and said that during the times of Krishna, the Vraja women who wanted to marry observed a vratam towards Mahamayi Katyayani. Katyayani Mahamaye Mahayogin Yadishwari Nandagopa Sutam Devi. So let us observe this vow or pledge to Goddess Durga, so that by her benign grace, we will be able to attain Lord Krishna as our consort. So that was the objective of the Vratam. But Andal, who wanted to follow the footsteps of her predecessors, Melayar, Sheivanagal, Venduvena Kettiyel, also wanted to be a Paramaikanti. So she thought, instead of requesting Ma Durga, Katyayani, why don't I approach Lord Krishna directly? Why don't I approach him with the aid of my fellow Bhagavatas, my friends? Why don't we go as a group, observe the vow
every morning during the Dhanur Masam. So then she began this vratam. In Tamil it is called Pavai Nombu. Nombu means vratam, and this vratam is called Pavai Nombu. And this roughly lasts for 1 month during the Dhanur Masam, Margasirsha Masam, or in Tamil it is called Margali. So during the entire course of 30 days, she wanted to exhibit her love to the God using beautiful words. She didn't want flowers. Her words were the flowers. Shengalinir Malligayod Iruvachi, tells her father while listing the flowers. For her, her words were the flowers. So as she wanted to observe the vow, to very feel the effect of being a Vrajastri, she taught herself to a Vrajastri. Despite being the daughter of a Vedic scholar, she imagined herself to be of the Vaishya community. She imagined the Srivilliputtur town to be Gokulam, Ayarpadi. She imagined the house of Nandagopala resting in the sanctum sanctorum of Vatapatrashayi, and the Lord in Archavatara, who's Vatapatrashayi, as Lord Krishna himself. So she ended up singing these 30 verses called or compiled together as Tiruppavai. Tiruppavai is referred to as the very quintessence of Vedam. Vedam anaithirkum vittagum kodai Tamil is the line. And over and above it, it is also said to bring the essence of the other prabandhams like Thiruvaimozhi, Periya Tirumozhi, Thirumadal, which is of 2 types, Periya and Shiriya, and the works of the Mudalalvargal, Tirumalizhai Periyalvar of course, Kulashekharalvar. So, Andal's prabandham of 30 pasurams is indeed regarded and opined by many acharyas as the very quintessence of the remaining 3,970 pasurams. During this month, we will have the opportunity to discuss briefly the essence of each of the pasurams. மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி அசோதை இளம் சிங்கம் கார் மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். In these set of 30 pasurams, the commentators, the Vyakhyatas, have immensely experienced, internalized and produced their wonderful bhakti-laden experiences in the form of commentaries. All the acharyas opine that of the 30 pasurams, the first 5 is the introduction. Pasuram 6 to Pasuram 15 is where she sings a Suprabhatam, a Tirupalli Eluchi to her fellow Bhagavatas. Pasuram 16 is where she pays her obeisances to the watchmen of Krishna's house. Pasuram 17 is where she offers her respects to Krishna's mother Yashoda, father Nandagopa, brother Balarama. Pasuram 18, 19 and 20, 3 pasurams together, she intends to seek the grace and recommendation of Krishna's beloved called Nappinnai or Neela Devi. Pasuram 21 to 25, she invokes Lord Krishna's blessings directly. In the 26th Pasuram, she gets to witness or have a glimpse of Krishna. She continues her experience of seeing Krishna in Pasuram 27, 28 and 29. And in Pasuram 30, she attains her original state of being the daughter of Periyalvar and says that this is the fruit or phalam for those who recite Tiruppavai with intense devotion. In the first Pasuram, she says, Margali Tingal Madi Nirainda Nannalal. This month of Margali is that which brings a lot of spiritual intelligence
knowledge amongst the practitioners. Madi nirainda nannalal, nannal all. In Tamil, all means with surprise. Oh, this month, this is so auspicious. Neerada poduveer. Andal tells her friends, I am going to take bath. I suppose you are also going to take bath. Why don't you come with me? Neriyir. Those who are adorned with beautiful ornaments. Here, interestingly, she calls friends of her age group with respect. In most of our languages, be it in Hindi, abe yaar, yeno kano, in Kannada, yenda, in Tamil, yemra, Telugu. So whichever language, amongst friends we don't use respectful words. But here is a girl who says, Neriyir, Neerada poduveer. The commentator asks why. He tells, since she has taken a vow to observe in devotion to Krishna, while you are in devotion, all people around you, irrespective of age, gender, caste, creed, need to be given respect. So she tells, Neerada poduveer, podumino neriyir. Then she tells, where are we? Seermalgum aipadi. Aipadi means Gokulam, because Gokulam was a village dedicated to grazing, rearing, nurturing cows, because dairy farming was their major source of income. So Go is Pashu, cattle like. Kulam is community. So their entire lives depended on the cows and the calves. In Tamil it is called Aipadi. Sheermalgum Aipadi. Andal tells, this is just not a simple Gokulam, not a simple Aipadi. It is a very, very prosperous Aipadi. Sheermalgum Aipadi, Shelva Chirumirgal, oh the little ones, Kurvel Koduntholilan. So, whom are we going to now see? We are going to end up seeing Krishna's father who has raised him, who is Nandagopa. So, Kurvel Koduntholilan, he is the one who keeps sharpening the spear. Immediately the commentator asks, why should Nandagopa, who is engaged in dairy farming, sharpen his spear? To which he says, because Krishna's birth, and ever since Krishna's birth, every object that was seen in Gokulam happened to be a demon. So the father was so afraid and petrified that some harm will be meted to the son. He ended up seeing a small black ant which was coming towards his son. And he thought this black ant could be an asura. To kill that black ant, he used a spear. Who is he? Nandagopan. And who is Krishna to Nandagopa? Kumaran. He is the young lad of Nandagopa. Yerarnda Kanni. Who is Krishna's mother? Krishna's mother is Yashoda. How are her eyes? Yerarnda Kanni. Her eyes are so beautiful. They look like the beautiful petals of a lotus. Kanjadalayadakshi, says Dikshitar. So here he says, Yerarnda Kanni. Beautiful eyes. Yashodai, her name. Ilam Shingam. So Krishna is the young cub, lion's child, the cub. He is like the cub, as valorous, as courageous, as powerful as the cub. Yerarnda Kanni, Yashodai Ilam Shingam. How is his hue? Karmeni. He looks like the dark rain-bearing clouds. Karmeni. How are his eyes? Tasya yatha kapyasam pundarikameва makshini, tells Chandogya Upanishad. It looks gambhiramba samudbhuta sumrishtanala ravikara vikasita pundarikadala amala ayatekshanaha, tells Bhagavad Ramanuja. Tiruppanalvar tells kadiyavagi pudaiparandu milirundu shabvariyodi nindava periyavaya kangal. Alvar tells anaithulagum tolum aravindalochanan. So his eyes are like that lotus which blooms upon receiving the rays of the sun when it is associated with the long stalk where there are waters that are cool enough in the pond. So he tells Karmeni Shenkan. How are his eyes represented in the Upanishads? Kadir Madiyam. They look like the light-giving sun and moon. Chandra Surya Ucha Netre. Chandra Surya Nayana Prameya Vagindra Janaka Sakalesha Shubhra Nagendra Shayana Shamana Vairi Sannuta. Kadir Madiyam Pol Mugattan. Who is the one who is now the child that we are speaking about? Narayanane, the one who has Chetana and Achetana as his body. Narayanane. Who is he? The one who bestows moksham. Paraitaruvan. To whom will he bestow moksham? Namakke. To the Jivatma. Is he the only one who bestows moksham? Yes. Narayanane. It is only him. Will he bestow moksham to the Jivatma? Namakke.
Parai Taruvan. Parai is incidentally a musical instrument as well as equated to moksham. Paror, those who are living around me. Magindhelor Embavai. Let us all join together and sing his praises. Is the essence of Pasuram 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள நீராட போதுயிர் போதுமினோ நேரிழையீர் நீராட போதுயிர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுமியராள் சீர்மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுமியராள் ஊர்வேல் கொடுதோழின நந்தகோபன் குமரன் ஊர்வேல் கொடுதோழின நந்தகோபன் குமரன் ஏராத கண்ணி யசோதை இடம் சிங்கம் ஏராத கண்ணி யசோதை இடம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் ஓமுகத்தான் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் ஓமுகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November,
I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margazhi Maha Utsavam, the topic will be Pasurapadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Tiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyat Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam Enum Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mat, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.